திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியிலே திருமுரு அருளி செய்த திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்திலே அட்டாங்க யோகம் என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே பிராணாயாமம் என்கிற பகுதி பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமந்திரத்தை 3 இடங்களில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ 4வது இடமோ ஒரு இடத்துல திருமந்திரத்தை தொடங்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் திருமந்திரம் என்றால் அது ரொம்ப பெரியவங்க படித்தவங்களுக்கு தான், அது நமக்கெல்லாம் அது ஒன்றும் சம்மந்தம் இல்லை என்று நினைந்திருந்த காலம் மாறிப்போய் திருமந்திரம் நமக்காகத்தான், அவங்களுக்கெல்லாம் தேவையே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு திருமந்திரம் இப்பொழுது மிக எளிமையாக திருமூலர் நம்மிடையே மிக எளியவராக உலாவி வருகின்றார். அந்த அளவுக்கு வாழ்வியலிலே சிவானந்தம் பெறுவதற்கு எளிய முறைகளை சொல்லித் தருகிறவர் நம்முடைய திருமூலர். சிவராச யோக சக்கரவர்த்தி என்று அவரை தாய்மானவர் சொல்லுகிறார். யோகம் நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளுக்கு சொந்தமானது தான். ஆனால் அந்த யோகம் முழுமை பெற்றிருப்பது சைவ சமய நெறியில் மட்டும்தான். அங்கேயெல்லாம் ஓரொரு அளவில் நின்று விடுகிறது. ஆனால் நம்முடைய சித்தாந்த சைவத்தில் மட்டும்தான் அது துவக்கம், நடுநிலை, நிறைவு என்று முழுமை பெற்றிருப்பது இங்கே தான். அப்படி 8 பகுதிகளாக பிரித்து இந்த யோகத்தை மிக தெளிவாகவும் மிக நேரிய முறையிலும் விவரிக்கின்ற நூலாக நமக்கு விளங்குவது திருமூலருடைய திருமந்திரம். 3ஆம் தந்திரம் முழுமையுமே யோகத்திற்காக அர்ப்பணிக்கிறார். அதை தவிர வேறு எதுவுமே அவர் பேசலை. நிறைவாக இந்த யோகங்களை சொல்லுகிற பொழுது இந்த சந்திரகலை, கேசரி யோகம் இவற்றையெல்லாம் ரொம்ப அற்புதமாக விவரிப்பார் நம்முடைய திருமூல தேவநாயனார். நாம் சென்ற முறை கூட இந்த யோகத்தினுடைய துவக்க நிலையாக பிராணாயாமத்தை பற்றி நாம் பேசினோம். ஆக அது எப்படி விளங்குகிறது இந்த பிராணாயாமம் என்று சொன்னால், யோகத்திற்கு நுழைவாயிலாக விளங்குகிறது. அதை தூல யோகம் என்றும் சூக்கும யோகத்தினுடைய வாயில் என்றும் அதை சொல்லலாம். காற்றை ஒழுங்குபடுத்துகின்ற அந்த தத்துவத்தை, பயிற்சியை நமக்கு மிக தெளிவாக அவர் எடுத்து பேசுகின்றார். நம்மையும் அறியாமல் நாட்கணக்கிலே சென்று வருகின்ற இந்த மூச்சுக்காற்று நம்முடைய வாழ்வியலிலே எத்துணை அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அறிவுறுத்துகின்றார் நம்முடைய திருமூல தேவநாயனார். அதனாலே தான் பிராணாயாம யோகம் என்றே அது அழைக்கப்பெறுகிறது. இந்த காற்று என்பது நாம் உள்ளே இழுக்கிறது. இந்த
இந்த அட்மாஸ்பியரிக் ஏர், இந்த வெளியிலே இருக்கக்கூடிய காற்றை நாம் இழுக்கிறோம். அதில் ஆக்சிஜன் மட்டும் இல்லை, அதில் நைட்ரஜன் இருக்குது, அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வேறு வேறு காற்றுகளினுடைய கலவைகள் எல்லாம் அதில் கலந்து தான் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் உள்ளே இழுக்கிறோம். ஆனால் அதிலிருந்து இந்த ரொம்ப அற்புதமாக இந்த 10 வாயுக்களாக அதை பிரித்து அதில் தலைமையாக விளங்குவது இந்த பிராணன், நிறைவாக விளங்குவது தனஞ்சயன். பிராணன் ரொம்ப முக்கியம். ஆனாலும் பிராணன் முதற்கொண்டு 9 வாயுக்களையும் செலுத்துகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தனஞ்சயன். தனஞ்சயன் என்கிற வாயுதான் 9 வாயுக்களையும் முறையாக செலுத்தி அவற்றை ஒழுங்குபடுத்துவதாக விளங்குகிறது. அதற்கென்று தனியான ஒரு தொழில் இல்லை. அதாவது இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் அதுக்குன்னு ஒரு தொழில் இல்லை. உடம்பை விட்டு உயிர் போனாதான் அதுக்கு தொழில். ஸோ அதுக்காகவே அதை வச்சிருக்கிறார் இந்த தனஞ்சயன்கிற வாயு. அது வரைக்கும் அது என்ன வேலை அப்படின்னு சொன்னால், மற்ற வாயுக்களை ஒழுங்குபடுத்துவது தான் அதனுடைய வேலை. அது ரொம்ப முக்கியம். பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு பேர் தனஞ்சயன்னு பேர். அந்த அளவிற்கு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாயுவாக விளங்குகிறது. இந்த பிராணன் துவக்கம், தனஞ்சயன் நிறைவு. தசவாயுக்களை பற்றி ஒரு நாள் நம்ம பார்ப்போம், ரொம்ப தெளிவாகவே பார்ப்போம். பிராணனுக்கு அடுத்ததாக முக்கியமாக இருப்பது அபானன் என்று சொல்லக்கூடிய அடுத்ததான வாயு. அபானன் தான் நம்முடைய மலமும் ஜலமும் கழிப்பதற்கு பேருதவியாக இருக்கிற வாயு. அப்பு என்றால் நீர் அர்த்தம். நீரை இடமாக கொண்டு இயங்குகின்ற வாயு அது. யார் ஒருவர் இந்த பிராணனை அல்லது காற்றை சரியாக சுவாசித்து இழுத்து அவர்கள் இந்த பிராணனை இயக்குகின்றார்களோ அவர்களுக்கு உடலிலே ஏற்படக்கூடிய பல்வேறு நலன்கள் ரொம்ப அற்புதமாக விளங்கும். இந்த நலன்களினாலே என்ன ஆகும் என்று கேட்டால், மனம் ரொம்ப தூய்மை அடைந்து தெளிவடைந்து, அத்தனையும் இந்த முதல் நாளும் எதுக்காகன்னா இந்த மனசை பிடிக்கிறதுக்கு தான். இந்த பொறியியல் துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனால் இந்த ஒர்க் ஷாப் வைத்திருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் டூல். இந்த டூல் ரொம்ப முக்கியம். அதுபோல் இந்த காற்று இருக்க பிராணன் அது ரொம்ப முக்கியமான ஒரு டூல். நமக்கு ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமலேயே போயிடுச்சு. இந்த முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதற்காக நிரம்ப பாடல்களை செலவு செய்கிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். பிராணன் மனதோடு பேராது அடங்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை. பிராணன் மனதோடு பேராது அடக்கி பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை. பிராணன் மடை மாறி பேச்சு அருவித்து பிராணன் அடை பேறு பெற்றுண்டு இரீரே. பிராணன் அடை பேறு பெற்றுண்டு இரீரே. பிராணன் மடை மாறி பேச்சு அருவித்து பிராணன் அடைவேறு பெற்றுண்டீரே என்று பிராணாயாமத்தில் துவங்குகிறார் நம்முடைய திருமூல தேவநாயனார். பிராணன் மனதோடு பேராது அடக்கி, இந்த பிராணனுடைய முக்கியமான தொழில் என்னன்னா, இந்த மனசை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான். மனம் என்று சொல்லக்கூடிய கருவி ஒரு அற்புதமான கருவி கொடுத்திருக்கிறார் சுவாமி. இந்த மனங்கிற கருவி அதை ஆட்கொள்ளுகின்ற வகை,
ஆட்படுத்துகின்ற வகை அறிந்து கொள்வார் இல்லை. அதனுடைய அந்த மனதினுடைய செயல்கள் இயல்புகள் எல்லாம் ரொம்ப வினோதமாக இருக்கு. நாம் செய்யாதேங்கிறத அதை முனைஞ்சு செய்யுது. அது நமக்கே தெரியுது அது செய்யாத அப்படின்னு நாம் சொன்னோம்னா முதல்ல அதை செஞ்சுட்டு தான் மறுவேலையே பார்க்குது. அது அவ்வளவு அது என்ன அதுக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதா இல்லை சொல்றது நல்லதானே தெரியல. ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினச்சி நாம் அதை அரவணைச்சு கொண்டு போனால் அதுதான் முதல்ல குழி வெட்டுது. எத்தனை விதம்தான் கற்கினும் கேட்கினும் இதயமும் ஒடுங்கவில்லை. தாய்மானவர் சொல்றார், நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். நானும் நீயும் ரெண்டா இருக்கிறதுக்கு காரணமே இந்த நடுவில் முளைச்சிட்டு இருக்கிற இந்த ஆள் தான். இது மட்டும் இல்லைன்னா நான் நீயா என்னைக்கோ ஆயிருப்பேன் அப்படிங்கிற. நான் என்றும் நீ என்றும் இரண்டில்லை என்னவே நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். கட்டுதல்னா என்ன அர்த்தம்? கட்டுதல்னா நீக்குதல்னு அர்த்தம். கட்டுதல்ங்கிறதுக்கு உண்மையான பொருள் நீக்குதல்னு பேரு. கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். திருக்குறள். கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். ஒரு திருக்குறள் சொல்றாரு, அரசன் தீயவர்களை கொல்லுவது என்பது பயிர் நடுவே களை முளைத்திருந்தால் அதை பறிப்பதற்கு ஒப்பாகும் அப்படிங்கிற. அதனால தீயவர்களை அவர் கொண்டான்னா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றார். அந்த காலத்தில் அது தப்பு இல்லைன்னு சொல்றார். இந்த காலத்தில் தூக்கு தண்டனை கூடாதுன்னு சொல்றாங்க சில பேர். அது என்னன்னு தெரில. நான் திருவள்ளுவர் வாக்கு சொல்றேன். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல்னாரு. கொலையிற் கொடியாரைனாரு. ரொம்பவும் தீமை செய்கின்றவர்கள், சமுதாயத்திற்கு மிக்க ஆபத்தாக இருக்கின்றவர்களை, மற்றவருடைய வாழ்வுக்கு மிகவும் ஆபத்தாக இருக்கின்றவர்களை நீக்குவதில் தவறு கிடையாது என்று சொல்லுகிறார். கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் எப்படின்னு கேட்டா, பைங்கூழ் நல்ல பசிய பயிரின் நடுவே களை கட்டதனோடு நேர். கட்டுதல்னா என்ன அர்த்தம்? கைத்த போட்டு கட்டுறதா? களை கட்டுதல் என்ன அர்த்தம்? களைய வெட்டுதல் கூட கிடையாது, வேரோடு பிடுங்குதல். களை கட்டுதல்னா என்ன அர்த்தம்? வேரோடு நீக்குதல். அதுக்கு தான் கட்டுதல்னு பேரு. வேரோடு எடுக்கணும். இங்க சொல்றாரு, மனசை வேரோட பிடுங்கி போடணுங்கிறார். வேரோட பிடுங்கி போடணுங்கிற சொல்றது எது? மனசு தான் சொல்லுது. எது எங்க இருந்து அந்த ஒரு ரொம்ப ரொம்ப தின் லைன் ஆஃப் செக்ரிகேஷன், எங்க அது நன்மை செய்யுது எங்க தீமை செய்யுதுன்னு அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அது இல்லையா? அது என்னவோ தெரியல, எதை நாம் வேண்டாங்கிறோமோ அதையே தான் அது விரும்பி செய்யும். பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது அங்கே எழுதி வச்சிருப்பான், பெயிண்ட் அடிச்சுட்டு வெட் பெயிண்ட் அப்படின்னு எழுதியிருப்பான். நம்மளால் என்ன பண்ணுவான்? தொட்டு பார்ப்பான், ஒட்டுதான்னு பார்ப்பான். தொட்டுது. என் மனசு அதுதான் சொல்லுவோம், தொட்டு பாரு அப்படின்னுட்டு. ஏன்னா தொடாதேன்னால அதனால தொடுருங்க. வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிட போனால், மருந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது பத்தியம் இருக்கணும். பத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது டாக்டர் சொன்னார். ரொம்ப சந்தோஷம். வேற ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையே, ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். என்னன்னு, மருந்து சாப்பிடும்போது குறைக்க நினைக்காதேன்னார். அவ்வளோதான். மருந்தை பார்க்கும் போதெல்லாம் எதை நினைக்காதுன்னு சொன்னாரோ, இந்த மருந்தை பார்க்கும்போது குரங்கி ஆகும் ஒரு பக்கம் போகட்டும், இந்த மருந்து கடையை பார்க்கும் போதெல்லாம் குரங்கி ஆகும். அது அப்படியே விரிஞ்சு
அப்புறம் ஆஸ்பத்திரியை பார்த்தாலே குரங்கு ஞாபகம், டாக்டர்லாம் பார்த்தா குரங்கு ஞாபகம். இது எப்படி விரிவடையும் தெரியுங்களா? அந்த மனசு அப்படியே போகும். அதனால இது என்ன, இது நமக்கு நன்மை செய்யுதா தீமை செய்யுதா, இது நமக்கு வேண்டியதா வேண்டாததானே கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட இது என்னோட எப்படி போராடுறது? இதை வச்சுக்கிட்டு எப்படியா நம்ம திருவருள் பெறுறது ரொம்ப கஷ்டம். நாம போயாவது ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். கூட ஒரு காலில் இவ்வளோ பெரிய பாறாங்கல்ல கட்டி விட்டு இதை இழுத்துக்கிட்டே போய் வாங்கிட்டு வானா எப்படி வாங்குறது? ஓடவும் முடியல. என்ன செய்யறது? அதுக்கு தான் வழி சொல்கிறாரு. நீ இதை அறுத்து விடணும், இதை சரி பண்ணணும்னு நினச்சிட்டு நேரத்தை வீண் பண்ணாத, நான் வேற உபாயம் சொல்லித்தரேன்னாரு. என்ன அந்த உபாயம் தான் பிராணாயாமம். நீ என்ன பண்ணணும்னா, இந்த மூச்சுக்கும் இந்த மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த நுட்பமான தொடர்பை நீ உணர்ந்து கொள்ளணும். முதல்ல நம்ம மனம்ங்கிற ஒரு கருவி இருக்கே, அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கிறல்ல, அதை அடக்கிறதுக்கு ஒரு அங்குசத்தை உன்கிட்ட கொடுத்துருக்காரு. அந்த அங்குசத்தை வச்சு தான் அதை அடக்க முடியும். அங்குசம் கொடுத்துருக்காரா? ஆமாம், அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கார். ஆனால் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாமல் இருக்குது இத்தனை காலம். அந்த அங்குசத்தை எடு, இந்த யானை எப்படி அடக்குதுன்னு பாரு. நீ அதைத்தான் சொல்லுகிறார். இந்த பிராணன் ஒன்று இருக்கு பாருங்க, அதுதான் அங்குசம். பிராணன் மனதோடு பேராது அடக்கி, மனது பிராணனோடு பேராது அடக்கி, பேராதுன்னா பெயர்ந்து போகாமல் அடக்கி, பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை. பிறப்பு இறப்பு இல்லைன்னாரு. யார் ஒருவர் பிராணனை அடக்குகின்ற உபாயம் அறிகின்றார்களோ அவர்கள் மனதை அடக்குகின்ற உபாயம் அறிந்தவர்கள். மனதை அடக்குகின்ற உபாயம் அறிந்தவர்கள் பிறப்பும் இறப்பும் நீங்கியவர்கள் ஆகிறார்கள். அவ்வளவுதான். ஏன்னா மனம் என்கிற ஒரு கருவிதான் 5 தன்மாத்திரைகளையும் அனுபவிக்கும் வண்ணமாக பொறிகளின் வழியாக வெளியே போய்கொண்டிருக்கிறது. இந்த மனங்கிற யானைக்கு, அது மதம் பிடித்த யானை, 5 கரம், அதுக்கு 5 கரத்தானை. இந்த 5 கரங்கிறது நாம யானை முகமாக இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை சொல்லுவது வழக்கம். அருணகிரிநாதர் சொல்லுகிறாரு, இந்த யானையை மனதுக்கு ஓமையாக சொல்லுகிற பொழுது, இந்த மனமும் யானை தான்ப்பா, மதம் பிடித்த யானை இந்த மனம். இதை அடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அங்குசமாக நம்மிடம் இருப்பது இந்த காற்று, இந்த பிராணன். இந்த பிராணனை நீ அடக்குகின்ற உபாயம் அறிவாயாக. சரி, இதை எப்படி அடக்கிறது? அதுக்குத்தான் இந்த பிராணாயாமத்தை பற்றி பேசுகிறேன். இந்த பிராணனை அடக்குகிறேன்னு நீ போகிற பொழுது ரொம்ப கவனமாக மனதிலே கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அதை மறந்துடக்கூடாதுங்கிறார். பிராணன் மனதோடு பேராது, மனதோடு பேராது, மனமானது பெயராமல் நீங்காமல் அலைந்து திரியாமல் அடக்கி. பேராதுன்னு சொன்னா பெயராது, பெயர்தல்னா என்ன, நீங்குதல்னு தான் அர்த்தம். பிராணன் மனதோடு பேராது அடக்கி, பிராணன் இருக்கில். அந்த மனம் அப்படி அப்படி இப்படிமா அலைஞ்சிட்டு இருந்தது. இந்த காற்று ஒழுங்காக போய் வர ஆரம்பிச்ச உடனே அசையாத தீபம் போல அப்படியே நிற்கும். அப்படியே அது இந்த மனசு அப்படியே நிற்குமா, நின்ன இடத்துல அப்படியே நிற்கும். ஆச்சரியம் இல்லை? அந்த மாதிரி நிற்கிறது. நில்லுன்னா நிற்கும். அப்படி பேராது அடக்கி பிராணன் இருக்கில், அந்த மாதிரி பிராணனை நிறுத்துவாயே ஆனால் பிறப்பு இறப்பு இல்லை. பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற அந்த நிலையில பிறந்தோமா இருந்தோமா இறந்தோமா என்று தெரியாத ஆனந்தத்திலே நீ முழுவாய். ஆனந்தம் உனக்கு சொந்தம். ஆனால்
ஆனந்தத்தை அடைகின்ற குறிக்கோளை கொண்டு இருக்கிற நீ, சிவானந்தத்தை பெறுகின்ற குறிக்கோளில் இருக்கிற நீ, அதை தவிர வேறு ஒன்றிலும் குறிக்கோள் திசை மாறக்கூடாது இல்லையா? யோகம் செய்கிறவர்களுக்கு பிராணாயாமம் என்பது ஒரு படிநிலை. பிராணாயாமம் என்பது ஒரு படிநிலை. அந்த படியிலே வெற்றி பெறுகிற பொழுது நாம் ஒரு கட்டத்தை தாண்டுகிறோம் என்றுதான் எண்ண வேண்டுமே தவிர யோகத்தினுடைய நிறைவிலே நிற்கிறோம் என்று ஏமாந்து போய்விடக்கூடாது. இப்ப நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த அட்டாங்க யோகத்தில் அட்டமா சித்தின்னு ஒன்று உண்டு. இந்த அட்டமா சித்தி என்பதில் ஒரு பகுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு யோகத்தினுடைய ஒவ்வொரு படிநிலையிலுமே ஒரு பரிசு உண்டு, ஒரு வெற்றி உண்டு, ஒரு பயன் உண்டு. அதை கண்டு மயங்கி விடக்கூடாது. அந்த ஒரு படிநிலையை தாண்டின உடனே நமக்கு ஒரு பரிசு வந்துருச்சுன்னு உடனே மயங்கி போய் அங்கேயே நின்று விடக்கூடாது. 8வது பாஸ் பண்ணிட்டோன்னு சொன்ன உடனே ஆகா 8வது பாஸ் பண்ணியாச்சு, இனிமேல் மொத்த படிப்பும் அவ்வளோதான் நினைச்சா அவனை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க? 8வது ஒரு படிநிலை பாஸ் பண்ணிட்டோம், சந்தோஷம்தான். ஆனால் அடுத்த படிநிலை 9க்கு போயாகணுமே, 10 போகணுமே, 11 போகணுமே. அந்த படிநிலையினுடைய இடைநிலை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை மறந்து போய்விடக்கூடாது என்பதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறார். அப்படி மறந்து போகாமல் இருக்கிறதுக்கு பிராணாயாமம் எப்படி செய்யணும் என்பதை திருமூலர் அறிவுறுத்துகின்ற வழி இந்த உலகம் செய்கிறதா என்பதுதான் கேள்வி. எத்தனையோ பேர் பிராணாயாமம் செய்கிறாங்க, எத்தனையோ இடத்துல யோகம் சொல்லி தருகிறார்கள், எத்தனையோ இடங்கள் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் திருமூலர் காட்டுகிற வழியிலே பிராணாயாமம் செய்யப்பெறுகிறதா? திருமூலர் சொல்லுகின்ற வழியில அந்த பிராணாயாமம் நிற்கிறதா? நின்னாத்தான் உனக்கு யோகத்தினாலே பயன் உண்டு, இல்லைன்னா இடையிலே கிடைக்கிற பயனை பெற்று அப்படியே நீ இருந்துட வேண்டியதுதான். பிராணாயாமம் கற்றுக்கிறதுக்கு லேட்டாகுது, பிராணாயாமம் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். அடுத்தபடி நிலை என்னது? பிரத்யாகாரம். அதையும் கற்றுக்கிட்டே இருக்கிறேன். தாரணை. என்ன சார் வயசே இப்போவே 50-55 ஆயிடுச்சு, 60 ஆயிடும் போல இருக்கு. நீங்கள் சொல்கிற ஸ்டேஜை பார்த்தா இது என்ன கேரி ஓவர் பண்ணணும் போல இருக்க. இது எப்படி முடியுமா? இது முடிகிற காரியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த ரகசியத்தை நீங்கள் மனசில் போட்டு வச்சுங்க. மனசில் ரகசியம்னு போட்டு வச்சுருந்தா அப்போதைக்கு மறந்து போயிடணும். எப்போ தேவையோ அப்போ மட்டும் திறந்து பார்க்கணும். சும்மா சும்மா திறந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எதை? ரகசியத்தை போட்டு உள்ளே வச்சு. உண்மையாகவே யோகம் திருமூலர் செய்கிற மாதிரி செய்தால் ஆயுள் நீடிக்கிறதான், யோகம் முடிகிற வரைக்கும். அதுதான் அதில் சொல்கிறார். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், யோகம் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஆயுள் நீடிக்குமா? திருமூலர் சொல்லுகிற மாதிரி. இப்போ அங்கே தான் பாயிண்ட்டு. திருமூலர் எப்படி சார் சொல்கிறாரு? அதுக்கு தான் வந்திருக்கீங்க, நான் சொல்லிகிட்டு இருக்கேன். திருமூலர் எப்படி சொல்லுகிறார்? உலக நடையிலே இருக்கக்கூடிய யோகம் நம்ம திருமூலர் சொல்லுகிறதுலேருந்து எப்படி கொஞ்சம் மாறுபடுகிறது அப்படிங்கிறதுல நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப பேர் பல இடங்களில் நான் திருமந்திரம் பேசுகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்கிட்ட அந்த ஐயங்கள் கேட்பாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்களே ஐயா, அவங்க இப்படி இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இங்கே வகுப்புக்கு போனால் இப்படி சொன்னாங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. அதனால தான் நான் இந்த ஐயங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இப்போவே சொல்லிடுறேன். அவங்களாம் எப்படி வகுப்பு நடத்துகிறாங்க, எப்படி சொல்கிறாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ ஆம் கைடட் பை திருமூலர். எனக்கு அத்தாரிட்டி திருமூலர் தான். இன்னும் சொல்ல போனால் திருமூலர் என்ன சார் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறாரான்னு கேட்காதீங்க. திருமந்திரம் கைட். திருமந்திரத்தில் அவர் பாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த செய்திகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னொன்று, பாடல்களை நாம் பொருள்படுத்துகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமந்திர பாடல்கள்லாம் அவ்வளோ எளியது போல தோன்றி அரியதாக விளங்குகிறது. ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி பாருங்கள். இதுலேயே ஆரம்பிப்பார், 4 வரியிலையுமே பிராணன் மடக்கா வந்துகிட்டு இருக்கும். பிராணன் மனதோடு பேராது அடக்கி, பிராணன் இருக்கில் பிறப்பிறப்பில்லை, பிராணன் மடை மாறி பேச்சருவித்து, பிராணன் அடை பேரு
பெற்றுடுறீரே. இப்படி அவர் சொல்லுகிற பொழுது இது துவக்கம். இன்னும் அவர் இதுக்கு போகலை, இன்னும் பிராணாயாமத்துக்கு இன்னும் நுழையல. அதுக்கு முன்னாடியே சொல்லுகிறார், அப்பா இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடியது மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்த நிலையில, பிராணனை ஒழுங்குபடுத்தக்கூடிய இந்த நிலையில நீ நீ மனதை அடக்கக்கூடிய வல்லமையை பெறுகிறாய். மனதை அடக்கக்கூடிய வல்லமை பெற்ற பிறகுதான் யோகத்திற்கு தகுதியுடையவனாக ஆகிறாய். யோகத்திலே தகுதியுடையவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மனம் உங்ககிட்ட சொன்னதை கேட்குற மாதிரி இருக்கணும். அப்பத்தான் நீ மனதை ஏன்னா யோகம் என்பது இங்கே திருமந்திரம் படியா திருமுறை படியான்னு கூப்பிட்டா அது எதாவது பலன் கொடுக்குமா சார், இது உண்மையிலேயே ஏதாவது பலன் இருக்குமா சார்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறான். உயிரையே கொண்டு போய் பேர்பூர் தெரியாத டிரைவர்கிட்ட ஒப்படைக்கிற ஆள் இங்கே திருமுறையிலையும் அந்த சைவத்திலையும் கொண்டு ஒப்படையா உனக்கு நன்மை நடக்கும்னா 100 கேள்வி கேட்குறேங்கிறான். இல்லை எந்த ஆட்டோவிலையாவது எந்த டிரைவரையா ஆட்டோ டிரைவர் நம்ம கேட்டிருக்கோமா, என்னப்பா லைசன்ஸ் வச்சிருக்கிறியான்னு? ஏன்னா இங்கே சாவுகிராகியமா நீ இல்லைன்னா இன்னும் யார் வருவாங்க, போ அந்த பக்கம் வந்துட்ட காலங்காத்தால. இது எனக்கே தெரியாது. சில டிரைவருங்களாம் வண்டியில் ஏறினா டிரைவர்கிட்ட எப்போ போகுன்னு கேட்கக்கூடாதான். இது இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு வண்டியில் ஏற வேண்டியிருக்கு. ஒரு தடவை ஏறும்போது காஞ்சிபுரத்தில் ஏறும் பொழுது டிரைவர்கிட்ட சொன்னேன், ஐயா நான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், இங்கே இது சைவமும் அசைவமும்னு போட்டிருக்கு, நான் அங்கே போய் சாப்பிட்றேங்க ஐயா சைவ ஹோட்டல் அப்படின்னாரு. நீங்கள் சாப்பிட்டு வாங்க சார் அப்படின்னாரு. நான் சாப்பிட்டு வரேன், வண்டியை காணோம். அங்கே தேடுறேன் இங்கே தேடுறேன், வண்டியை காணோம். அப்புறம் பக்கத்தில் அங்கே ஒரு தின்னுட்டு தான் கேட்டேன், அது அப்பயே போயிடுச்சுங்க கிளம்பினார். நல்ல வேலையை அந்த ஆள் ஒரு வழி சொன்னான், இந்த அடுத்த பஸ்ஸை காட்டி இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இது அந்த பஸ்ஸை அங்கே ஓவர்டேக் போட்டோம், நீங்கள் ஏறிடுங்க இதில். நல்ல வேலை பண்ண ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து பஸ்ஸு கிளம்பும் போது தான் தெரியுது பையில் பைசா இல்லை, எல்லாம் பேக்கில் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. பஸ்ஸு வேறு உட்காந்துட்டேன், பஸ் வேறு கிளம்பி போகுது. என்ன இக்கட்டுங்கிறீங்க. அப்புறமா ஒரு மாதிரி நான் திரு முழிக்கிற பார்த்து அந்த பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் என்னை பார்த்தாரு, என்னங்க ஏன் இன்னும் முழிக்கிறீங்களே அப்படின்னாரு. பேக் அதில் இருக்குங்க, காசு இல்லை, டிக்கெட்டு அவ்வளோதானே, நான் எடுக்கிறேங்க, நீங்கள் சொற்பொழிவாளர் சிவகுமார் தானே அப்படின்னாரு. அப்பாடான்னு தெரிஞ்ச ஒரு ஆன்மா பக்கத்தில் வந்துட்டு டிக்கெட் எடுக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நான் டிக்கெட் எடுக்கிறேன் எடுத்தார். அதே மாதிரியே கொண்டு போய் ஒரு இடத்துல அந்த பஸ்ஸு நிற்கும் போது கொண்டு வந்து கரெக்டாக சேர்த்தார். இறங்கி ஓடி போய் அங்கே போய் டிரைவரை பிடிச்சி, என்னங்க நீங்கள் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே பேக்குன்னு கேட்டு அந்த கண்டக்டரை கேளுங்க. நான் கண்டக்டர் கேட்டேன். கண்டக்டர் சொன்னேன், வண்டி அவர்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் டிரைவர்கிட்ட சொல்லாதீங்க, டிரைவர் தலையை ஆட்டுவார், ஆனால் கண்டக்டர்கிட்ட தான் நீங்கள் சொல்லிட்டு போகணும், இதான் ரூல் தெரிஞ்சுங்க அப்படின்னாரு. அது ஒரு பாடம். ஓஹோ, இறங்கி போனால் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாது. இது எத்தனையோ கற்றுக்குறோம் நம்ம இல்லைங்களா. பிரேக்கு பிடிக்காத வண்டியில் ஏறி என்ன பண்ணுறது? அதுபோல அடங்காத மனதை வைத்துக்கொண்டு யோகத்தில் என்ன பண்ணுறது? மனங்கிறது தான் ஒரு வண்டி. அந்த மனங்கிற வண்டியில் ஏறித்தான் யோகத்துக்கு போயாகணும். ஒரே ஒரு நம்மளை கூட்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷனு மனம்தான். இந்த மனதில் போகணுன்னா இந்த மனசுக்கு இந்த மனசை நம்பி ஏறினோம்னா யோகத்தில் போய் சேரவே முடியாது. எங்கே ஆக்சிடென்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிரேக்கே கிடையாது இதுக்கு. இது எங்கே வேணா போகும், எங்கே வேணா வரும், எங்கே வேணா உட்காரும், எப்படி வேணா சொல்லும். ரொம்ப உயர்ந்த விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். நாமளே அப்படி உயர்ந்த அப்படி ஆஹா ஆஹான்னு நினச்சிட்டே இருப்போம். டக்குன்னு இறங்கும் பாருங்க, இந்த வண்டு பறந்து போய் இது தேடின உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும், மறு நிமிஷம் போய் உட்காரும் ஒரு இடத்துல. அந்த மாதிரி இந்த மனசு. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதை நம்பியா யோகத்தில்? அதனால் இதில் இதை சரி பண்ணு. இதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த பிராணாயாமம், வேறு எதுக்கும் காரணம் இல்லை. அப்போ பிராணாயாமம் என்பது மனம் என்கிற வாகனத்தை சரி செய்கின்ற ஒரு பயிற்சி. அந்த நோக்கத்தில் தான் பிராணாயாமத்தை செய்யணும். இப்போ மனம் என்கிற ஒரு வாகனம், அது இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன். அது வழியாகத்தான் அவன் யோகத்தை செய்தாக வேண்டியிருக்கு. ஏன்னா பிரத்யாகாரத்தில் மனசை கொண்டு போய் இப்போ 6 ஆதாரத்தில் நிற்க வைக்கணும். இப்போ ஏன் நமக்கு 6 ஆதாரத்தில் நிற்க முடியலன்னா, மனசு நம்ம சொல்கிறது கேட்கறது இல்லை. அதனால மூலாதாரத்துக்கும் அது சுவாதிஷ்டானத்துக்கும் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்றோம். நீ எதுக்கு அதில் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, நீ எங்கே பார்த்துருக்கிற, அதுன்னு இழுத்துட்டு போயிடும். அதனால் மனம் என்கிற கருவியை சரி பண்ணக்கூடிய அந்த அவசியத்தை அதனால தான் சொல்றார், புராணன் மனதோடு பேராது அடக்கி. அதை தான் முதல்ல சொல்லுகிறார். பிராணன் இருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை.
அது அடுத்தது சொல்றாரு, இந்த பிராணன் மடை மாறி பேச்சறிவித்து அப்படின்னார். இந்த ஒரு பாட்டை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. காரணம் என்னன்னா, இதனுடைய அடிப்படையில் தான் பிராணாயாமம் விரிகிறது. பிராணன் மடை மாறி அப்படின்னு சொல்றாரு. மடை மாறுதல்னா என்ன அர்த்தம்? ரெகுலராக போகிற ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டில் மாற்றுறதுக்கு தான் மடை மாற்றம்னு பேர். ஒரு பக்கமாக போய்கொண்டு இருக்கிறது, அது ஒரு பக்கமாக போய்கொண்டு இருக்கிறத அதை ரூட்டை மாற்றி விட்டு வேறு பக்கமாக போகிறது தான் மடை மாறுதல்னு பேர். இப்போ நமக்கு தெரியும் இந்த மூச்சுக்காற்று என்பது போய்கொண்டு வந்து கொண்டும் இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா? நேற்றைய தினம்னா சார் வெள்ளிக்கிழமை நீங்கள் எங்கே வந்தீங்கலாம் கேட்காதீங்க. நேற்றைய தினம்னா போன வகுப்புன்னு அர்த்தம். வாத்தியார் வெள்ளிக்கிழமைக்கு சொல்லுவார், நாளைக்கு எல்லாரும் கொண்டு வந்து சார் நாளைக்கு லீவு சார். டேய் நாளைக்கு என்ன திங்கக்கிழமைடா அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் நேற்றுன்னு சொன்னேன். என்ன சாருக்கு என்ன ஆச்சு? நேற்று எங்கே வந்தார் இவர்? செவ்வாய்க்கிழமையில் வந்தார். செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா? புதன்கிழமை வந்தேன். சரி. ஆனால் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க நீங்கள். நீங்களாம் எல்லாம் டீகோட் பண்ணிடுறீங்க. நேற்றுன்னா அது ஒரு 2 நாள் தள்ளி கட் பண்ணிடுறீங்க. நாளைக்குன்னா உடனே அடுத்த சனிக்கிழமைக்கு சரி பண்ணுறீங்க. எல்லாம் உங்களுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கேன் நான் இல்லையா? மடை மாறுதல்னு ஒன்று சொல்கிறார் பாருங்க. இந்த மடை மாறுதல்னா அப்போ ரெகுலராக போகிற ரூட்டில் இதை போகக்கூடாது. ஓஹோ, இந்த மடைமாற்றம் பண்ணுகிற பொழுது தான் இந்த மூச்சுக்காற்று என்று சொல்லக்கூடிய பிராணனை நாம் பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்துவதற்கு மனம் துணை செய்கிறது. நல்ல கவனமாக கேளுங்க. மனம் என்பதோ பிராணன் என்பதோ சித்துப்பொருள் அல்ல, அறிவற்ற பொருள். அதெல்லாம் அறிவுடைய பொருள் ஆன்மா மட்டும்தான். அதுக்கு ஏதோ அறிவு இருக்கிற மாதிரியும், இப்போ நாம் சொல்கிறோம்ல அந்த மனசை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிற பொழுது அதுக்கு ஏதோ அறிவுடைய பொருள் போலவும் அதுக்கு உயிருடைய பொருள் போலவும் நாம் பாவித்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். இல்லை, அவைகளெல்லாம் நான் முன்னையே சொன்ன மாதிரி டூல்ஸ், அவைகளெல்லாம் சாதனங்கள். இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனத்தை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்துவதற்கு பயிற்சி தான் இந்த பிராணாயாமம். அப்போ மடைமாற்றுதல் என்று சொல்லுகிற பொழுது இயற்கையாக இந்த காற்று இடா நாடி வழியாக போய் வலா நாடி வழியாக வெளியேறி கொண்டிருக்கிறது. இது ரெகுலர் ரூட்டு, இதை மாற்றணுங்கிறது, இதை மடைமாற்றம் செய்யணும். அப்போ இப்படி போய் இப்படி வருகிற நிலையில் அதுக்கு வேற ஏதோ ஒரு டியூட்டி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, உள்ளே போய் வெளியில் வருகிற ஒரு சுழற்சி முறையை நாம் அறிந்து வைத்து கொண்டிருக்கிறோம். உள்ளே போகிற காற்றும் வெளியே வருகிற காற்றும், உள்ளே போவதற்கு ஒரு வழி வெளியே வருவதற்கு ஒரு வழி என்று 2 வழிகளாக வைத்திருக்கிறார் கடவுள். அதுக்காகத்தான் அந்த 2 ரூட்டு போட்டிருக்கார். 2 பேசேஜ் வச்சதனுடைய காரணமே இது அப்படி போய் அப்படி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். சிங்கிள் ரூட்டாக வைக்கல, ஒரே ரூட்டாக அவர் வைக்கல. போவதற்கும் வருவதற்கும் ஒரு பாதை வகுத்து தந்திருக்கிறார். அப்போ போவதற்கும் வருவதற்கும் வைத்திருக்கிற பாதையில் போவதும் வருவதுமாக இருக்கிற அந்த காற்றை மடை மாற்றி வேறு தொழில் செய்வதற்கு அதை பயன்படுத்தணும். அதான் மடை மாற்றினார். என்னது மடை மாற்றம் என்னங்கிறது இங்கேயே அவ்வளோ விளக்கமாக நம்ம பார்த்துட முடியாது. இது ஒரு அடிப்படையாக இங்கே ஒரு குறிப்பை தருகிறார். இந்த மடை மாற்றம் செய்கிற பொழுது பேச்சு அருவித்து தான் மோன நிலை. மடைமாற்றம் செய்கிற பொழுது நிகழ்வதற்கு பேர் தான் மோனமே தவிர வெறுமன வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கிறது மோன நிலை இல்லை. மோனம் என்பது என்ன? மோனம் என்பது ஞான வரம்பு. மோனம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், நாம் என்ன நினைக்கிறோம்? மோனம்னா இந்த பேசாமல் இருக்கிற வாக்கு என்று சொல்லக்கூடிய கண்மேந்திரியங்களில் ஒன்றை அடக்குவது தான் மௌனம் நினைக்கிறோம். இல்லை, அதல்ல. ஏன்னு சொன்ன, பேசாம இருக்கிறவங்க கூட அவ்வளவு தப்பு பண்ணலாம். அப்ப பேச்சு அறுவது மோனம் அல்ல. மோனம் என்பது வேற. அது என்ன அப்படின்னா, எப்பொழுது மனம் தன்னுடைய சேட்டையை நீங்குகிறதோ அதுதான் மோனம். மோனங்கிறது அதுதான். அது சும்மா இருத்தல்னு பேர் அதுக்கு. அதனால தான் சொன்னார், சும்மா இரு சொல்லற அப்படின்னார் அருணகிரிநாதர். செம்மான் மகளை திருடும் திருடன்
பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. இந்த சும்மா இரு சொல்லற சொல்லற சும்மா இரு, இந்த சும்மா இருத்தல் தான் மோனம். அப்போ வருவது தான் ஞானம். சும்மா இருக்கிற பொழுது ஒரு பொருளும் அறிந்திலனேன்னார். அப்போ சும்மா இருக்கிற பொழுது நாம் சும்மா இருந்தால் ஒரு பொருளும் அறியாமையாக இருக்கிறோம். அப்போ தான் எல்லா பொருளும் அறிகிறோம். சும்மா இருக்கிற பொழுது தான் அங்கே தாளிக்கிறது நல்ல பிரமாதமாக வாசனை பிடிக்கிறோம். சும்மா இருக்கிற பொழுது தான் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு நல்லா தெளிவாக கேட்குது. சும்மா இருக்கிற பொழுது தான் ஆகா பழைய மலரும் நினைவுகள்லாம் வந்து போய் இதெல்லாமா சும்மா. அப்போ சும்மா இருத்தல்ங்கிறது அதல்லவே. சும்மா இருத்தல் பொருள் ஒன்றும் அறியாத நிலை. பொருள் ஒன்றும் அறியாத நிலை சும்மா இருத்தல். பொருள் ஒன்றும் அறியாத நிலைன்னா மனதை வயப்படுத்துதல். அதான் இங்கே சொல்லுகிறார், பிராணன் மடை மாறி பேச்சு அறிவித்து. இந்த பேச்சு அறிவித்தல் என்பது அந்த மோன நிலை. அன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, அந்த பழனி திருப்புகழில் மூலமந்திரம் ஓதலிங்கிலை ஈவதிங்கிலை நேயமிங்கிலை மோனமிங்கிலை ஞானமிங்கிலை. அது சொல்றார், மோனமிங்கிலை ஞானமிங்கிலை. இந்த மோனத்தை எப்பொழுது பெற முடிகிறது என்று சொன்னால், பிராணன் மனதோடு பேராது அடக்கி அதில் வருகிறது. அவன் மனசை போய் டைரெக்டாக நம்ம ஒன்றும் வம்பு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. வா வானா வரவே வராது. மனசை போய் வா வானா வரவே வராது. இழுத்து இழுத்து பார்த்தா வராது. இந்த மாடை பிடிச்சி இழுத்து அது நகராது. இந்த கண்ணுக்குட்டி அப்படியே மெதுவாக பிடிச்சி இழுத்துட்டே போங்க, என்னாகும்? மாடு பின்னாடியே வரும். அதுபோல் இந்த மூச்சுக்காற்றை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க, சின்ன சமாச்சாரம்தான். மனோங்கிற மாடு பின்னாடியே வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். அதுக்காக இந்த பிராணன் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணாயாமம் மனதை வெல்லுவதற்காக இருக்கிற ஒரு உபாயம்தான். அதை இந்த பாட்டில் சொல்லி மடை மாறி, அந்த மடையை மாற்றி பேச்சு அறிவித்து மோன நிலையை எய்தி, அந்த மோனம் வருகிற பொழுது ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அந்த ஆனந்தத்தை அனுபவித்தவங்க கீழே இறங்கவே மாட்டாங்க. நம்ம தாய்மானவர் எப்போவுமே அந்த திருச்சிராப்பள்ளியில் இந்த தட்சிணாமூர்த்திகிட்ட வந்து போய் உட்காருவார். அவர் ரொம்ப பிடிச்சவர். யார்? அந்த திருச்சிரபுரம் தட்சிணாமூர்த்தி. அவங்க அப்பா அவருக்கு தாயுமானவர்னு பேர் வச்சார். அந்த ஊர் சாமி பேர் திருச்சிராப்பள்ளி சாமி பேர். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார், அந்த தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் போய் உட்காந்துருவார். ரொம்ப அழகாக இருப்பார் தட்சிணாமூர்த்தி திருச்சிரபுரத்தில். பேரழகு உண்மையிலேயே. சில தட்சிணாமூர்த்திகள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதில் இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் தக்கோலம். ரொம்ப ரொம்ப அதி அற்புதமாக அனுபவிக்க வேண்டிய அந்த திருக்கோலங்கள் தட்சிணாமூர்த்தி. அங்கே போய் முன்னால் உட்காந்துருவார். முன்னால் உட்காந்துட்டா அவ்வளோதான், அது மோன நிலை போயிடுவார். அங்கே முன்னால் இருக்க தட்சிணாமூர்த்தியாருடைய அந்த பார்வை இவர் மேலே விழுற மாதிரி உட்காந்து ஆனந்தம், வேறு ஆனந்தம். ஒரு நாள் இதே போல் வந்தார். வந்து தட்சிணாமூர்த்திக்கு எதிர்த்தார் போல் அமரலான்னு பார்த்தா அங்கே ஏற்கனவே ஒருத்தர் அமர்ந்திருக்கார். அவரும் அப்படி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கார். அவருக்கு எய்த்தாப்புல இவர் உட்கார்ந்துருக்கிறாரு, தட்சிணாமூர்த்தியை நோக்கியவன அமர்ந்திருக்கிறாரு. இவரை நாம் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறார். எப்படி நினைக்கிறார் பாருங்க, இடத்த பிடிச்சிட்டாருன்னு நினைக்கல அவர். இவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவரை பார்த்தா இவருக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் சொல்கிறாரு, அந்த தட்சிணாமூர்த்தியை விட இந்த தட்சிணாமூர்த்தி அழகாக இருந்தாராம். அது எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவரை காண்பதற்கு அகக்கண்ணு தான் தேவைப்பட்டுச்சு அந்த தட்சிணாமூர்த்தியை. இவரை காண்பதற்கு இந்த புறக்கண்ணே அனுபவிக்க ஆரம்பிச்சுதான். இந்த புறக்கண்ணுனாலேயே உடனே என்ன பண்ணார் தெரியுங்களா,
திசை மாற்றி உட்கார்ந்தாலும் பரவாயில்லைன்னு இந்த தட்சிணாமூர்த்தி எய்த்தாப்புல உட்காராம இந்த தட்சிணாமூர்த்தி எய்த்தாப்புல உட்காந்துட்டார். இவரை தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி எய்த்தாப்புல உட்காந்து அவர் முடிஞ்சது தியானம் எழுந்து கீழே போயிட்டார். இவர் பின்னாடியே போயிட்டார். அவர் பின்னாடியே போனார். அவர் கீழே அந்த படியேறி வருகிற பொழுது அங்கே ஒரு இப்பவும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அந்த மடம் ஒன்று உள்ளே இருக்குது. அங்கே போனார். அங்கே போய் அவர் சாமி உட்காந்துட்டார். இவரும் அங்கே போனார், உட்கார்ந்தார். இப்படி பார்த்தார். அவர் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, எனக்கு உபதேசம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் இவர். அப்போ தான் அருகாமையில் இருந்தவங்க சொன்னாங்க, அப்பா அவர் மௌன குரு அப்படின்னாங்க. அவர் மௌன குரு, இது வரைக்கும் ஒரு வார்த்தையும் அவர் பேசி யாரும் கேட்டதில்லைன்னு. அப்போ இவர் தான் எனக்கு குருன்ட்டார். அவர் தான் அவருக்கு குரு, தாய்மானவருக்கு. வேதாந்த சித்தாந்த நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமேனார். மௌன குரு வணக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியவே அமைத்திருக்கிறார் தன்னுடைய குருநாதருக்கு வணக்கமாக. இந்த மௌனங்கிறது அந்த உயர்ந்த அந்த ஆனந்தத்திற்கு விளைவாக விளங்குவது. அதனால் சொன்னார், பேச்சறிவித்து பிராணன் அடை பேரு, அதான் பாக்கியம். அந்த பிராணன் அடைவிக்கின்ற பேராக இருக்கிறதே, அதை பெற்று உண்டு இரீரே. பெற்று உண்டுனார். உண்டுனா இருந்துன்னு அர்த்தம். உண்டுங்கிறது இன்னும் உண்மையான பொருள். அந்த அமுதத்தை உண்டு, பெற்று உண்டு இரீர். இந்த ஆனந்தம் அமுதமாக பொழியும். யோகத்தினுடைய நிறைவில் ஆனந்தம் அமுதமாக பொழியும். யோகத்தினுடைய நிறைவு என்னன்னு கேட்டால் அது செல்ஃப் சஸ்டைனிங். செல்ஃப் சஸ்டைனிங்னா இதுக்கு வெளியிலிருந்து ஃபுடோ புரோட்டீனோ நியூட்ரியன்ஸோ எதுவுமே தேவைப்படாமல் உள்ளுக்குள்ளேயே ரீசைக்கிள் ஆகி அது செல்ஃப் சஸ்டைனிங்காக ஆகிடும். இது இது இதனுடைய அடிப்படை நிலை. அது அந்த யோகத்தினுடைய அடிப்படை நிலை. அதான் பெற்று உண்டு இரீரே. இப்போ சிவபெருமான் அந்த தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கிற திருக்கோலத்தில் அந்த கங்கை பாய்வதாக காட்டுவது அது அமிர்த யோகம் தான். அமிர்தம், அந்த அமிர்தம் தான் உள்ளே இருக்கிற சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஒரு எனர்ஜி இருக்குது உள்ளுக்குள்ள. இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான் நாம் உலகத்திலே செயல்கள் செய்து கொண்டிருப்பதற்கும் ஆலயத்துக்கும் போகிறதுக்கும் நாம் எல்லாம் அது ஊக்கமாக இருக்கிறது. அந்த எனர்ஜி அதை டேப் பண்ணுவது தான் யோகத்தில் பெரும்பாலான நிலையாக விளங்குகிறது. இதை டேப் பண்ணுகிற பொழுது தான் அந்த ஆற்றலை தந்த சிவத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் கிட்டுகிறது. இப்போ நான் ஒரு பொருளை சென்றடைய வேண்டும்னா அந்த பொருளை சென்றடைவதற்குரிய முயற்சிக்கு எனக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. நான் நடந்து போய் அங்கே எடுக்கணும் அந்த பொருளை. நான் நடந்து போகிறதுக்கு என் உடம்புல ஒரு வலி தேவைப்படுகிறது, ஆற்றல் தேவைப்படுகிறது. அந்த ஆற்றல் என்ன பண்ணுறது இல்லையா? இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசணும், பேசுவதற்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த ஆற்றலை எங்கேருந்து பெறுகிறேன்? நான் மதியம் சாப்பிட்ருக்கணும், இல்லை சாயந்தரம் ஏதாவது உணவு உண்டு இருக்கணும். இந்த இங்கே வந்தவொடனே எனக்கு கொடுத்துட்டாங்க, இது மாதிரி நான் உண்கின்றேன், அதிலிருந்து பெறுகிறேன் ஆற்றல். அந்த ஆற்றலை கொண்டு என் செயல் நிகழ்கிறது. யோகம்னு ஒரு செயல் தானே. அந்த யோகம் செய்கிற பொழுது அதற்குரிய ஆற்றல் எங்கிருந்து வரும்? அது புறத்தே இருந்து வருவதா அகத்தேயே விளைவதா? யோகம் நிறைவு பெறுகிற பொழுது புறத்தே இருந்து அந்த ஆற்றல் வரக்கூடாது. அது அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இது எல்லாத்தையும் ஒரே பாட்டில் கொடுத்துட்டாருங்க. இந்த ஒரு பாட்டில் மொத்த யோகத்தினுடைய அத்தனை நிலைகளையும் சுவாமி இந்த பாட்டில் செய்திருக்கிறார். அதனால தான் ஒரு 2-3 பாட்டு தள்ளி அந்த பாட்டை எடுத்திருக்கேன். அந்த பாட்டை எழுதிக்கிட்டீங்களா? அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த பாட்டை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மொத்தமாக அந்த பிராணாயாமம் அல்லது அந்த யோகத்தினுடைய பகுதியாக விளங்குகிற பிராணாயாமத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்கி சொல்லுகிறார். கவனமாக கேட்கணும். பிராணன் என்பது நாம் உள்ளே இழுக்கிற காற்றினுடைய ஒரு பகுதி. அது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிராணன் மட்டும்தான் இதுக்கு பயன்படும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதில் வேறு வேறு காற்றுகளெல்லாம் இருக்கிறது. அப்போ இன்னும் சொல்லப்போனால் பிராணாயாமம் எங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் காற்றிலே
பிராணன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் பிராணவாயு எங்கே அதிகமாக நிறைந்து விளங்குமோ அந்த இடம். அதனால தான் மலைகள், உயர்ந்த இடங்கள், குன்றுகள், இந்த மாதிரி இடங்கள்ல, ஏன்னா அங்கே வந்து பொல்யூட் ஆகாமல் இருக்கும் காற்று, அங்கே பிராணன் அதிகமாக எக்ஸஸாக இருக்கும். அதனால எங்கே செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறிக்கோளாக விளங்குகிறது. ஏறுதல் பூரகம் ஈரெட்டு வாமத்தில் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அது ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. இப்ப இந்த காற்றினுடைய இயக்கத்தை இந்த பாடல்ல சொல்லுகிறார். ஏறுதல் பூரகம், ஆறுதல் கும்பகம், ஊறுதல் ரேசகம். நான் அந்த பாட்டிலேருந்து பிரித்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏறுதல் 2, ஏறுதல் 16, ஆறுதல் 64, ஊறுதல் 32, 16, 64, 32. இது வந்து மேக்சிமம் லிமிட்டு. இந்த லிமிட்டு மேக்சிமம் லிமிட். இதுக்கு கீழே இருக்கலாம், இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ரேஷியோ இதுக்கு கீழே தான் இருக்க முடியும். அதிகபட்ச எல்லையாக இதை வகுத்து தருகிறார். இது மேக்சிமம். மேக்சிமம் இல்லைன்னா 16 ஏறுதல், மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறோம் இடாநாடி வழியாக, அது பூரகம், பூரித்தல். அப்படி இப்படி உள்ளே இழுத்து அது எவ்வளோ நாள் இழுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்கிறார். 16 மாத்திரை லெங்க்த்து அப்படின்னு சொல்கிறார். 16 யூனிட்ஸு. மாத்திரைங்கிறது ஒரு யூனிட், 16 யூனிட்ஸ். இந்த லெங்க்த்து வந்து 16 யூனிட்ஸ். 16 ஏறுதல் பூரகம் ஈரெட்டு எதில்? வாமத்து. வாமம் என்ன அர்த்தம்? இடகலை. அப்போ இடகலை வழியாக இழுக்கணும்னார். இடாநாடி வழியாக 16 மாத்திரை காற்றை பிராணனை உள்ளே இழு. சரி. ஆறுதல் 64, 64 அது என்னவாது? அது கும்பகம். அப்புறம் ரேசகம், அது ஊறுதல்னார். ஊறுதல் 32 ரேசகம் ஆமே. மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆகும். அப்போ உள்ளே இழுக்கிறதுக்கு பூரித்தல், வெளியே விடுறதுக்கு ரேசித்தல். பூரித்து ரேசிக்கணும். உள்ளே இழுத்தல் பூரித்தல், வெளியே விடுதல் ரேசித்தல். இது ரெண்டும் எங்களுக்கு எப்போவோ தெரியும் சார், இவ்வளோதானா யோகம்னு கேட்டுறாதீங்க. இதான் நம்ம இதை இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இதில் என்ன இருக்கு? ஆனால் பேர் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பூரித்தல்னு. நாங்கள் தான் இழுக்கிறோமே, அப்புறம் தான் நாங்கள் வெளியில் விடுறோம்ல. இழுத்து நாங்கள் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அந்த திரும்ப வெளியில் விட்டுருவோம். அது ரைட்டே. ஆனால் இந்த பூரித்தலுக்கும் ரேசித்தலுக்கும் ஒரு கணக்கு இருக்குப்பா. இந்த பூரித்தல் என்று சொல்லக்கூடியதை ஒரு 16ன்னு நீ வச்சுக்கிட்டேன்னா வெளியே விடுறது 32 மாத்திரை. சரி, நடுவில் என்ன ஒன்று சொன்னீங்களா? அதுதான் புரியல. அதுதான் கும்பகம். கும்பகம்னா என்ன அர்த்தம்? கும்பித்தல். கும்பித்தல்னா என்னங்க? அது காற்றை உள்ளே எடுத்து வெளியில் விழுகிறோம். அதில் நடுவில் ஒன்று, நடுவில் அது வேற ஒன்றும் இல்லைப்பா. இழுத்த காற்றை கொஞ்ச நாள் விடாமல் வச்சுக்க. ஓஹோ, விடாமல் வச்சுருந்துட்டு அப்புறமா விடு. அதனால் ஏதாவது நன்மை உண்டா? நிறைய நன்மை உண்டு. அதனால் வருகிற நன்மையை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். பூரகம், அது என்னையா பூரகம்? உள்ளே இழுக்கிறது. அது என்னது? இது ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாம். ஈரட்டு எவ்வளவு? 16.
16 மாத்திரை லெங்க்த்து ஏறணும், 32 மாத்திரை வெளியில் விடணும். அது ரெண்டும் புரிஞ்சுது. அப்போ உள்ளே எவ்வளோ நாளை நிறுத்துறதுன்னார், உள்ள ஏறுறத போல் 4 பங்கு. அப்போ எவ்வளவு? 64. அப்போ ஏறுறதுக்கு எத்தனை டைம் எடுத்துக்கிட்டியோ அதை போல் 4 பங்கு நேரம் உள்ளே நிறுத்தணும். அதில் பாதி நேரம் வெளியில் விடணும். அது என்ன அப்போ ரேஷியோ அப்படின்னு கேட்டால் 16:64:32 1:4:2. 1:4:2. அப்போ நாம் எவ்வளவு தூரம் இழுக்கிறோமோ அதை போல் 2 பங்கு வெளியில் விடணும் நேரம். இப்போ நல்ல கவனமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் சார் இழுக்கிறதே இப்போ ஒரு 16 மணி நேரத்துக்கு அதை வெளியில் விடுறதுக்கு 32 காற்றுக்கு எங்கே போகிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். திஸ் இஸ் நாட் அ ரெஃபரிங் டு த குவாண்டம் ஆஃப் ஏர். இழுக்கிற காற்று ஒரே அளவு தான், ஆனால் அந்த அளவு காற்றை இழுக்கிறதுக்கு எத்தனை நாடி எடுத்தியோ அதை போல் 2 பங்கு நேரம் வெளியில் விடுறதுக்கு எடுத்துக்க, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இப்போ போகிறதுக்கு ஒரு இடத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த நேரத்தை போல் 2 பங்கு நேரம் எடுத்துக்க திரும்ப வரத்துக்கு. இங்கேருந்து சைதாப்பேட்டை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கேருந்து சைதாப்பேட்டை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எத்தனை மணிக்கு போகிறதுன்னு பொறுத்து இருக்குது சார். சாயந்தரம் 6 மணிக்குன்னா விஷயமே வேறு, ராத்திரி 12 மணிக்குன்னா விஷயம் வேறு. சரி, ராத்திரி 12 மணிக்குன்னே வச்சுக்குவோம். சரி, ராத்திரி 12 மணிக்குங்களா? அப்போ ரைட்டு. இங்கேருந்து சைதாப்பேட்டை போகிறதுக்கு 1/2 மணி நேரம். சரி, போக 1/2 மணி நேரம் ஆகுது இல்லையா? வருவதற்கு நீ 1 மணி நேரம் எடுத்துக்க, அவ்வளோதான். அப்போ வரதுக்கு 1 மணி நேரம் எடுக்கிற பொழுது என்ன ஆகுறது? மெதுவாக வரும், மெதுவாக வரும். ஆனால் போகிறதுக்கு வரத்துக்கு இருக்கிற தூரம் ஒன்று தான் இல்லைங்களா? அது போல இந்த காற்றை இழுக்கிறோம் 16 மாத்திரை அளவு காற்று. நான் திரும்ப சொல்கிறேன், இது மேக்சிமம் லிமிட்டு. இப்போ இந்த ரேஷியோவை 1:4:2ங்கிறத நீங்கள் பாதியாக குறைச்சிக்கலாம். பாதியாக குறைக்கிற பொழுது இப்போ 1/2:2:1 அப்படி கூட கொண்டாடலாம். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா 8 மாத்திரை உள்ளே இழுக்கிறதுக்கு, வெளியே விடுறதுக்கு 16, உள்ளே நிறுத்துறதுக்கு 32, 4 பங்கு. இது ஒரு ரேஷியோ, ஒரு அளவு. இதுக்கு மேலே போக முடியாது, போகவும் வேண்டாம். போக வேண்டாங்கிறதுக்கு காரணம் சொல்லுவார் பின்னால், ஏன் அப்படி இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இந்த யோகத்துக்கு பின்னால் சொல்லியிருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப யோகம் செய்யறதுக்குரிய அதனால தான் முதலே சொன்னார் ஜாதகம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னார் பாருங்க. இந்த யோகம் செய்யறதுக்குரிய காலம், நாள், இதெல்லாம் பார்க்கணும். எந்த நாள் யோகம் செய்வதற்குரியது, எந்த திசை யோகம் செய்வதற்குரியது, இதெல்லாம் உண்டு. அது அப்புறம் வருவோம். இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், இந்த பூரகம், வெளியே விடுற ரேசகம், நடுவில் கும்பகம். அப்போ பூரித்து கும்பித்து ரேசித்தல், பூரித்து கும்பித்து ரேசித்தல். இப்போ அதில் சொன்னார், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே. இந்த ரேஷியோவில் ஏதாவது ஒன்றில் நீ தப்பு பண்ணால் அது சரியாக வராது, அதான் வஞ்சகம் ஆமேன்னார். இப்போ 1:4:2ங்கிற ரேஷியோவில் நீ முன்ன பின்ன ஒரு கணக்கு தப்புச்சுன்னா நீ எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. அதை சொல்கிறார், அவ்வளோதான். இந்த ரேசகம், கும்பகம், பூரகம் என்று சொல்லக்கூடிய கரெக்ட் ரேஷியோவில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. அந்த இனிப்பான ஆனந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் சொன்னார், ஒன்றின் கண் மாறுதல் வஞ்சகம் ஆமே. இதை சுவாமி ரொம்ப அழகாக அதில் சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த மாத்திரைங்கிற அளவு என்னது, அது எப்படி அந்த மாத்திரை அளவு வைக்கிறது, அது என்ன கணக்கு, என்ன செகண்டா, எப்படி பார்க்கறது, இந்த மாத்திரைங்கிற அளவுக்கு எப்படி 16, 64, 32 இது என்ன கணக்கு அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் நாம், ஏன்னா அது ஒரு ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ திருமூலர் மற்ற பிராணாயாமத்திலிருந்து எப்படி வேறுபடுகிறார் என்கிற இடமே அதுதான். இப்போ அந்த இடம்தான் வேற இடத்துல செய்யப்படுகிற யோகத்துக்கும் நம்ம யோகத்துக்கும் அந்த ட்ராக்கை அப்படி அழகாக அந்த ட்ராக்கை மாற்றுவார். ரொம்ப அருமையாக அதை சொல்கிறார், எப்படி அதை கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறது. அதை நாம் அடுத்த வகுப்பில் கணக்கு பண்ணுவோம். அது இந்த அந்த பாட்டினுடைய
இந்த தொடர்ச்சி அது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருப்பதனால அதை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த யோகா நமக்கு படிச்சுட்டே வரும்போது பழக்கத்துக்கு வரத்துக்குள்ளே நமக்கு ரொம்ப உதவியாக இருப்பது 5 எழுத்து தான். 5 எழுத்தை நாம் பயிற்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 5 எழுத்துக்கும் யோகத்துக்கும் தொடர்பு உண்டு. அதனால தான் நமக்கு நமசிவைய சிவைய நம இந்த மந்திரங்களையெல்லாம் ஓதுகிற பயிற்சியும் அதை நாம் கை கொள்ளுவதும் அந்த மந்திரம் நமக்கு கணித்தலுக்கும் நினைத்தலுக்கும் சிந்தித்தலுக்கும் கைகண்ட மருந்தாக அது விளங்குவதும் நாம் கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய சாதனமாக அது அமைகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி.